அன்பான அரசாங்கத்திற்கு 3 ஆண்டு காலமாக 3 மாத காலமாக மக்களுடைய பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரிகள் பார்த்து தான் நம்ம குறையை சொல்லியிருக்கின்றோம். அது பெரும்பாலான குறைகளை தீர்க்கப்படவில்லை. அதை தீர்ப்பதற்காக தான் மாத ஒரு கூட்டத்தை நம்ம நடத்தி கொடுக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 18ஆம் வார்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ரோடு நிறைய சாலை அமைச்சிருக்கோம் போட்டிருக்கோம். மீதி உள்ள சாலைகள் கிட்டத்தட்ட ஒரு 60 சாலைகள் மட்டும் பெண்டிங் இருக்கு. கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த வார்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரமைப்பு பணிகள் நடந்துருது. அது நடந்து முடிந்து இப்போ 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நான் கேட்கும் போதெல்லாம் அந்த மாதம் பண்ணுறேன் இந்த மாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஈசார் அவர்கள் கரெக்டாக உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் அவர் நன்றி தெரிவிக்கிறேன். தேர்தல் வரும் காரணத்தை காட்டி நீங்கள் ரோல் போட விட்டீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பினேன். இல்லை சார் கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 26-30 ரூபா எனக்கு போட்டு கொடுத்துருந்தாரு. அதுக்கு இந்த நேரத்தில் சார் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இல்லை அதே நம்ம 20ஆவது வார்டிலையும் 18ஆவது வார்டிலையும் போட்டு கொடுத்து நானும் ஒரு மனப்பூர்வமான நன்றி தெரிவிக்கிறேன். 20ஆவது மகாராஷ்டிரம் எனக்கு சந்தேகமே ஏற்படுது. ஏன்னா எலெக்ஷன் காரணம் எப்படி தள்ளி போகுமா மக்கள் சொல்ல முடியாது. சொன்ன வார்த்தை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அதாவது பூஜை வேற பூஜை சார் அந்த நேரத்தில் ரொம்ப டைம் பண்ணி போட்டுருக்காரு. யாரும் சார் உத்தரவாதம் கொடுத்தாரு. எனக்கு இதே கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப சிதறடைஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது சார். சென்னை கார்பரேஷனில் 2வது மண்டலம் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் ரொம்ப சிதறடைஞ்சு ரொம்ப கஷ்டம் இருக்குது. மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபீலிங் எங்கே வருதுன்னா மாமன்ற உறுப்பினர் நம்மளுடைய பிரச்சனை சரியாக பேசலை, சரி அதான் கண்காணிக்க வேண்டுன்ற மாதிரி எனக்கு ஏற்படுது. இதை நான் பல முறை நம்ம ஏரிக்கலாம் பேசியிருக்கோம். அவங்க எந்த ஒரு கவனிக்கிறாங்களா இல்லையா பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த கூட்டத்தை வரலாம் கேட்குறேன். ஏன் சார் பெண்டிங் இருக்கு? ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட் விட்டு தான் சொன்னாங்க. மேடம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அந்த கான்ட்ராக்ட் யாராவது மேடம் ஏன் வரல? விமலாபுரம் பஸ் ஸ்டாண்டு மார்க்கம் மணலினுடைய மார்க்கம் விமலாபுரம் பஸ் ஸ்டாண்டு சார் 2021 வந்து நம்ம ரோடு ப்ரொபோசல் கொடுத்துட்டு சாங்க்ஷன் ஆயிடுச்சு சார். ஆனால் என்ஓசி வந்து கொடுத்தது எதுவும் போடாமல் இருக்கா? ரோடு கொடுத்தது எல்லாமே போட்டேன் சார். இது வந்து 2021 இது கேட்குறாங்க சார். அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்கலேஷன் சார்ஜஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 ரோடு ஆமாம் ஆமாம் அந்த ஃபண்டை வந்து வேற ரோடுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நான் கொடுத்துட்டேன் சார். கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எது மாறணும், இங்கேயே ரோடு இருந்தால் உள்ள வர எப்படி இருக்கு ஒரு கேள்வி நமக்கு வருது சார். இப்போ இந்த உள்ள சூழ்நிலையும் நம்ம பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பண்ண எடுத்து நீங்கள் அதை முக்கியமான சாலைகளுக்கு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் தான் என்னோட எதிர்பார்ப்பு. சார் இப்போ நீங்கள் எந்த ரோடு மட்டும் 10 பேர் சொல்லுங்கள். சரிங்க சார். நமக்கு வந்து இந்த மிஸ்னேரிஸில் பண்ணிருக்கோம், அதில் கூட பண்ணிடுறேன் சார். சரிங்க சார். நீங்கள் ரெஸ்ட்மெண்ட் போட்டு கொடுங்க. நம்ம ஆல்ரெடி பீட் ரோடு நம்ம பண்ணி கேப்டது மிஸ்னேரிஸ் இருக்குது. அதில் எந்த ரோடு பார்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா செதலடியும் நம்ம ரோடு ஒருத்தரை அனுப்பணும். அவங்க போகிறாங்க 2 ரோடு சின்ன ஒரு மாதிரி இருக்குன்னா அதை வச்சு விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதை நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அடைஞ்சுதான் இருக்குது. பப்பியில் கேட்டால் சொன்னால் பப்பி என்ன சொல்ல வராங்கன்னா வராங்க சும்மா அப்படி எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க. கேட்டால் கரெக்டான பதில் இல்லை விட்டு பப்பி எடுத்து போயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை ஒருத்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 18ல் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் நான் வரதுக்கு முன்னாலே இருந்தோம் சார். இவங்க அந்த வார்டில் ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணிட்டாங்க. எந்தெந்த தெருவில் எப்படி எப்படி இருக்கணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டான வேலைகள் நடக்குது. அவங்க மாற்றி வேற ஆளும் சார். முக்கியமான பாயிண்டாக கருதுங்க, கண்டிப்பாக மாற்றி கொடுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுனால அவங்க எல்லா நிர்வகிச்சும் தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக வேலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. எப்படி சார் பப்ளிக் நம்ம பேச முடியும்? இது காரணம் சார். எப்படி சார் அவங்க பேசுவாங்க, அவங்க கைகால் தரணும். இதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? அவங்களோட கொஸ்டின் என்ன வருது? கவுன்சர் மரம் இருக்குல்ல, கவுன்சர் பார்க்கல. நான் 1 விட்டு ஒரு நாள் கவுன்சர் பார்க்கும்போது இதுக்கு என்ன சார் பதில் சொல்றேன்? இதனால நான் என்ன பண்றேன்னா அந்த தெருவுக்கு போகாம நான் மறைஞ்சு போறேன். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். நம்ம சென்னை கார்பரேஷன்ல மண்டலம் 2ல் இது ரொம்ப அவல நிலையான ஒரு விஷயம் தான். நிறைய பாருங்க சார்.
எஸ்டிமேட் போட்டுருக்காங்க. ஒரு 15 days ஓப்பன் டெண்டர் போட்டு பண்ணி கொடுக்கலாம். 15 days. ஓகே, தேங்க்ஸ் சார். நான் நோட் பண்ணிக்கலாம். ரெவன்யூ ஏற்ற போடுங்க. உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஏஐ மாறி இருக்கு. ஆனால் எல்லாமே மாற்றி தர 10 days 2 daysன்றாங்க. ஆனால் இதுவரையும் நடந்த பாடம் தான். இந்த இடத்துல நடு சென்டரில் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆம்புலன்ஸ் போகணும், எப்படி சார் போவோம்? ஸோ 10 days சாங்ஷன் டேட் பேசி சார் பேசிட்டு வந்து சார் இதை தான் சொல்லுங்க சார் என்கிட்ட 10 days. இல்லை இன்னைக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்து இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு ஏகாம்பரம் தெருவில் செத்தலடைஞ்ச போஸ்ட் அதை மாற்ற சொல்லி நானும் பல லெட்டர் கொடுத்தா ரிஜிஸ்டர் அமிச்சேன். ஏன்னா எங்க ஒரு எவிடன்ஸ் சார் இருக்கு. சின்ன அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி சார் அப்போ? இல்லை போஸ்ட்லாம் அந்த இடத்துல தான் சார் இருக்கு. அது உள்ள ஏதாவது பல காரணங்கள் நீங்க சொல்றீங்க, அந்த காரணம் உள்நோக்கி நம்ம பார்க்க முடியாது. இல்லை சார் அது மாதிரி நாடகமாக பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன். மக்களுடைய பிரச்சனை சார் உடஞ்சிருந்துச்சுங்களா, விழுந்தாங்க, யாராவது உயிர் சேதம் ஏற்பட்டா நேராக அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தான் வரும். அதுக்கப்புறம் தான் அதிகாரிகள் வரும். ஸ்பாட்ல போக முடியாத தான் இருப்பேன். நீங்க அப்புறம் தான் ஒரு இல்லை சார் நீங்கள் நிறைய டைம் என்னை பார்க்கும்போது சொல்லுவீங்க, ஃபோன்லேயே சொல்லியிருக்கீங்க. இதுதான் 10 days பார்க்குறீங்க. இப்போ அரசியல் மாற்றம் ஏற்படுறது, அரசியல் மாற்றம் ஏற்படும் என்ன பண்றாங்கன்னா இப்போ வேகம் அதிகமாக இருக்கும். ஆமாம் அவங்க வந்து அவங்க மக்கள் மேலே அது அதிகமான அக்கறை காட்டுற மாதிரியா, நாங்கள் பின்தங்குற மாதிரியா ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நீங்கள் நைட்டில் எல்லாருமே சாரை நீங்கள் என்ன விடவே இல்லை. 4 பேர் பவர் கட்டு நீ அதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு என்னை உட்பட எங்கள் ஸ்டாஃப் 4 பேர் 2 வண்டி எடுத்து வந்து இழுத்து போயிட்டாரு. நீங்களாம் அந்த அளவு வேலை செய்யுங்க சார். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லது பண்ணி தரேன் சார். சார் நீங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்கும் தான் எங்களை சாரும். நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்க செய்யாத விஷயத்தை எங்களை அட்டாக் பண்றது இது முதல்ல எல்லா அதிகாரியும் உணர்வு. எங்களுடைய கடமை என்ன, நான் போகிற ரவுண்ட்ஸ் பார்க்குறோம், இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நான் உங்களோட அதிகாரிகிட்ட தமிழ் மூலியமாகவும் வாங்கிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த அதிகாரியை உள்வாங்கி அந்த பணியை செஞ்சால் தான் மக்கள் மத்தியில் எங்களுக்கு நடத்துக்கு கிடைக்கும். நீங்கள் அதை கடமை போட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கவுன்சிலர் சரியாக வர வேலை செய்யலை, அவர் முக்கியத்துவம் கொடுக்குறதுனா எங்களுக்கு திரும்ப. ஆக 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் சார் பண்ண முடியும். சார் இங்கே நான் பல முறை பேசியிருக்கேன். சீக்கிரமாக வெயிட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன் சார் உங்களுக்கு புரிஞ்சு பண்ணி கொடுக்குறேன் சார்? இது அவர் உடனே பண்ணுங்க சார். சார் நினைச்சா பண்ண முடியாது. போட்டோம் டெண்டர் பண்ணிடலாம். பண்ணி கொடுத்துருங்க சார். டிவி போர்ட்ல எடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணி முன்னாடி பேமெண்ட் கொடுங்க. நான் சொல்றதான் காப்பி பண்ணி கொடுக்குறீங்க. இன்னும் சிலது இருக்குது, உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ உடனடியாக நம்ம நெடிய ஸ்ட்ரீட் இருக்குது, நம்ம வாடா பக்கத்தில் ஒரு போஸ்டர் பாருங்க. பழைய புது போஸ்ட் போடுறதுக்கு எஸ்டிமேட் போடுறது இந்த எலெக்ஷன் இப்போதான் முடிஞ்சு இப்போ ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் நம்ம வாடா சொல்லும்போது இந்த டைம் கீப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ரோடு ஓரமாக பார்த்துட்டு அவங்க வாடா ஆஃபீஸ் வந்து அது ஓரமாக உட்காந்து பண்ணுறது எனக்கு கேட்டாங்க. நான் சேர்மன் கன்சல்ட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல அவங்க உள்ள உட்காந்து எழுத்து மேடம் வந்து இங்கெல்லாம் உட்காந்துருக்காரு. சார் நிறைய கண்டக்டர்ஸ் வராங்க சார். அதுவும் கன்சர்வன்சி வந்து இந்த லேடிஸ் வார்டு இருக்கிறதுனால கன்சர்வன்சி நம்ம அந்த கிச்சன் ஏரியா பார்த்தோம் சார், இது டைனிங் ஏரியாவுக்கு. அதில் வந்து நிறைய லேடிஸ் தான்றதுனால இப்போ கண்டக்டர் டிரைவர்லாம் மொத்தமாக சேர்ந்து நான் பார்க்கில் ஃபுல்லாக இடம் இருக்குங்க சார், அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா ஃபுல்லாக லேடிஸ் இருக்காங்க, அதான் உங்களோட பாயிண்ட்டு சார். அது ஒன்று நம்மளே நிறைய ஆளுங்க இருக்காங்க சார், கன்ஜஸ்டட் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் பார்க்கில் ஃபுல் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கணும். அதை ஃபுல்லாக வென்டிலேஷன் இது ரூஃபோட தான் சார் இருக்குது. நான் அதில் இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா தான் வெயில் காலம் இது சார். நீங்கள் அந்த பார்க்குள்ளே போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஃபுல்லாக எவ்வளோ ஏரியா இருக்குங்க சார், ஃபுல்லாக எவ்வளோ பார்க்குள்ள போக முடியாது. ரோட்டில் தான் உட்காந்து கணக்கெடுக்கிறாங்க, வண்டி ரோட்டில் உட்காந்து நான் எதுவும் சொல்லலைங்க. ரோட்டில் தான் போகிறாங்க பாருங்க, நீங்கள் பாருங்க ரோட்டில் சூட் போட்டு உட்காந்து உள்ள உட்காந்து சொன்னேன் சார். பார்க்கில் நாங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார், பார்க்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நான் உடனே சேர்ந்து அது பேசலாம் பண்ணிடலாம். அது ஒரு சப்ஜெக்ட் சார் பப்ளிக் மேட்டர் சார் இதுவும் பண்ணிடலாம் சார். பப்ளிக்காக